ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானசரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 10 நாட்களுக்கான தினப்பலன் தனுசு லக்னத்திற்கு மே 17 முதல், அதாவது சனிக்கிழமை முதல் மே 26 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கோம். மே 17 சனிக்கிழமை முதல் நாள் மாலை 5:43 வரைக்கும் பூராட நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் சந்திரன் இருக்கார், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 4ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும், இந்த புதன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையில் ஒரு அமைப்பை கொடுக்குது. இன்னைக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா, குழந்தைகள் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆதாயம்னு எடுத்துக்கலாம். குழந்தைகள் ஏதாவது ஒரு வெளியூருக்கு போகிற மாதிரியான நிகழ்வுகள்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம், இது சம்மந்தப்பட்ட நன்மைகள் உறவின் வகையில் ஒரு நல்ல நிகழ்வுகளெல்லாம் நடக்கும்னு எடுத்துக்கலாம். 5:43 மாலையிலிருந்து உத்திராட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மே 18 மாலை 6:52 வரைக்கும் இதே பலன் தான், சூரியனுடைய பலன். சூரியன் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாகத்தில் இருக்கார், அதாவது ரிஷபராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். வேலைக்கு நல்லா இருக்கும், ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு. பணவரவு, தொழில் பலம் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது. நமக்கு பாக்யாதிபதியான சூரியன் சில நேரங்களில் சில நபர்களுக்கு மாற்றங்களை கொடுப்பதற்கும் சப்போர்ட் பண்ணுவார். பெரிய மனிதருடைய ஆதரவு, சிபாரிசுகள், இதன் மூலம் அந்த மாற்றங்கள் நடக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்டது, கோயில் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும். மே 18 ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை 6:52 முதல் திருவோண நட்சத்திரம். நமக்கு அஷ்டமாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறாருன்னா, எதிர்பாராத பண வரவு இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் எதிர்பாராத சில பொருள் சேர்க்கை, இப்போ உறவினர்கள் வகையில் நமக்கு பெற்றவர்களோ எந்த உறவின் வகையிலையாவது நமக்கு ஒரு பொருள் வீட்டுக்கு கொடுக்கறது, நம்மளுக்காக வாங்கிட்டு வர்றது, இது மாதிரி ஆபரணங்கள், இதன் மூலம் நன்மைகள் உண்டு. மே 19 திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரம் முடிஞ்சு இரவு 7:29 தான் அவிட்டம் தொடங்குது. மே 20 செவ்வாய்க்கிழமை நைட்டு 7:31 வரைக்கும் இந்த அவிட்டம் இருக்குது. செவ்வாய் கிரகம் நமக்கு 8ல் இருக்கார், புதனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கார். புது முயற்சிகளை இன்றைக்கி தவிர்க்கணும். யாருக்கெல்லாம் செவ்வாய் 8, 12 பாவ உபநட்சத்திரமாக வந்திருக்கோ அவங்க இன்றைக்கி கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அதிகமாக அலைச்சல் அல்லது ஞாபக மறதி, பொருள் இழப்பு, தவற விடுறது, கஷ்ட நஷ்டம், இதெல்லாம் கொடுக்குற இடம்தான் செவ்வாய் இருக்கிற 8ஆம் இடம். 4ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இந்த தொடர்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து தான் நடந்துக்கும். சுக்கிரன் 4ல் இருக்கார், புதன் 5ல் இருக்கார். இருந்தாலும் கூட இந்த செவ்வாயினுடைய 8ஆம் இடத்துக்கு உண்டான ஒரு ஈடுபாட்டை காமிச்சு ஒரு பிரச்சனையை கொடுத்து அதை தீர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அங்கே ஏற்படும். மே மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை சதய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். ராகு 4ஆம் இடத்துல குருவை போல் செயல்படுகிறாரு. உபநட்சத்திரமாக செவ்வாய் இருக்கார். அதனால் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், இதெல்லாமே கொஞ்சம் நல்லா போகும். உறவுகள் வகையில் கொஞ்சம் ஹெல்த் வகையில் கவனம் செலுத்தணும். 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், இதெல்லாம் நமக்கு மன அதிருப்தி தரக்கூடும். உறவுகளில் பிரச்சனை கொடுக்குங்கிறதுனால கவனமாக இருக்கணும். மறுநாள் வியாழக்கிழமை மே 22 பூரட்டாதி நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். 6ஆம் வீட்டில் இருக்கிற குரு 8ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார்.
அதனால் இன்றைக்கி நல்லது தான், வேலைக்கு நல்லது, உழைப்புக்கு நல்லது, எதிர்பாராத சில நன்மைகள், எதிர்பாராத சில பணவரவு நல்லா இருக்கும். மே 23 வெள்ளிக்கிழமை மாலை 6:02 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். நமக்கு சனி 2ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கும் உடையவர். அவர் 4ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்திலே இருக்குது. அதனால் இன்றைக்கி நல்ல சிறப்பான நாள், வளர்ச்சி உண்டு. மே 24 சனிக்கிழமை காலை நண்பகல் 1:48 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இப்போ புதன் நமக்கு ரிஷபத்துக்கு வந்துடுறார். அப்போ சூரியனை போல் செயல்படுறார். அதனால் வேலைக்கும் சிறப்பாக இருக்கும், எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும், கடன் வழக்குகள் இருந்தால் அதை தீர்த்து வைக்கக்கூடிய வழிமுறைகள் நமக்கு அமையும். அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 11:12 வரைக்கும் இது இருக்குது. மே 25 கேதுனுடைய நட்சத்திரம். நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிற கேது 6ஆம் வீட்டில் இருக்கிற சூரியனை போல செயல்படுகிறார். மற்றும் 4ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவை போல உபநட்சத்திரமாக பலன் தருகிறார். வேலை சார்ந்த பணவரவு மற்றும் பொருள் வரவு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, வீட்டு வாடகை வர்றது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. அதனால் உற்பத்தி சார்ந்த தொழிலில் ஜாப் ஒர்க்கு இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். மே 26ஆம் தேதி 8:23 முதல் காலையில் சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம். இப்போ சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட தொழிலுக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னா சூரியன் பாக்யாதிபதி. 6ஆம் வீடு என்பது உழைப்பு. அதே நேரத்தில் தெய்வ அனுகிரகம் என்பது, பாக்கியஸ்தானம் என்பது சிம்மராசிக்கு உண்டான சூரியன். அதன் வழியில் நமக்கு இன்றைக்கி நன்மைகள், பெரிய மனிதர்கள் ஆதரவு, அரசு வழி ஆதாயம், அரசு அதிகாரிகளாக இருக்கவங்களுக்கு ஒரு அங்கீகாரம், இதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாள். இப்போ நம்ம பார்த்த இந்த 10 நாட்கள்லேயுமே நமக்கு நட்சத்திரம் சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரம் வழியாக செல்லும்போது அந்த கிரகத்தினுடைய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகிறார். அப்போ நம்ம ஜாதகத்தை கணித்து நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் எந்த நட்சத்திரம் நமக்கு, எந்த கிரகம் நமக்கு பணம் தரும், வேலை தரும், எந்த கிரகம் நமக்கு உறவுகளை தரும், எதனால் கஷ்ட நஷ்டம் ஏற்படுது, அதற்குண்டான நட்சத்திரம் என்ன என்பதையெல்லாம் புரிந்து ஜோதிடத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.